இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவர் முகமது ஷமி. இவரது மனைவி ஹாசின் ஜஹான். 2014ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடந்தது. 2018ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றுவிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஷமி மாதம் மனைவிக்கு 50,000 ரூபாயும் மகளுக்கு 80,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பணம் போதாது என்றும் இருவருக்கும் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஹாசின் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தாய்க்கும் மகளுக்கும் சேர்த்து மொத்தம் 4 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் விவாதித்துக் கொண்டிருந்த போதே ஹாசின் ஜஹான் மற்றும் அவரது மகள் அர்ஷி ஜஹான் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தின் பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள சூரி நகரில் ஹாசினுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த இடத்தில் அவர் வீடு கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பக்கத்து வீட்டுக்காரரான டாலியா கதுன் என்பவர் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் நிலத்தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நடந்த வாக்குவாதத்தில் ஹாசினும் அவரது மகளும் சேர்ந்து டாலியா கதுனை தாக்கியிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிட அது வைரலாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹாசின் மற்றும் அவரது மகள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.